Good morning, everyone. So, நம்ம இப்போ இந்தியன் ஈஸ்ட்மென்ட் ஆக்ட் பார்த்துட்டு இருக்கோம். As I said earlier, it has 6 chapter and 64 sections. அதில் இப்போ நம்ம கரண்டாக டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறது செகண்ட் சாப்டர் 2. ஸோ சாப்டர் 2 discusses with 3 aspects. உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். The imposition, acquisition and transfer of easements. அதில் imposition of easements பார்த்தோம். அடுத்த acquisition of easements-ல செக்ஷன் 15 வரைக்கும் பார்த்துருக்கு. இன்னைக்கு வந்து செக்ஷன் 16ல இருந்து பார்க்கணும். அதுக்கு முன்னாடி வித் ரிகார்ட் டு யுவர் மிட்சம், நான் ஏற்கனவே லாஸ்ட் செஷன் சொல்லியிருந்தேன், ரெகுலர் எக்ஸாம் பேட்டர்ன் மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆஸ் யூஷுவல் ஃபார் 50 மார்க்ஸ். ஸோ பார்ட் ஏ, பார்ட் பி அண்ட் பார்ட் சி. பார்ட் ஏல அவுட் ஆஃப் 3 12 மார்க்ஸ் யூ ஹவ் டு ரைட் 2 12 மார்க்ஸ். ஸோ அது வந்து உங்களுடைய டிரான்ஸ்ஃபர் ஆஃப் ப்ராப்பர்ட்டி ஆக்ட் என்டையர் ஆக்டும் தான் உங்களுக்கு எக்ஸாம்க்கான போர்ஷன். ஸோ அதனால உங்களுடைய சிலபஸ் புக்கில் யூனிட் 1, யூனிட் 2 அண்ட் யூனிட் 3 சிலபஸ் இல்லையா? ஸோ நீங்கள் அதன் அடிப்படையில் படிச்சுக்கோங்க. பார்ட் ஏல 3 யூனிட்ல இருந்தும் ஒவ்வொரு கொஷின் கேட்போம். பார்ட் பியில் அதே மாதிரி 5 மார்க்ஸ் இல்லையா? அது வந்து ஒவ்வொரு யூனிட்ல இருந்தும் 2 கொஷின் கேட்போம். 2 கொஷின் கேட்போம். ஸோ அவுட் ஆஃப் 6 கொஷின்ஸ் யூ ஹவ் டு ரைட் 4 கொஷின்ஸ். பார்ட் சி வந்து நான் என்ன சொல்லியிருக்கேன் அப்படின்னா யூனிட் 1லேருந்து தான் கேட்போம் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஸோ யூனிட் 1லேருந்து தான் எக்ஸ்க்ளூசிவ்லி பார்ட் சி you can find questions with regard to part C. சரியா? ஸோ இதை நீங்கள் பார்த்துக்கோங்க. மற்றபடி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அந்த சர்க்குலர் எல்லாம் குரூப்லலாம் போட்டிருப்பாங்க. அந்த சர்க்குலர்லேயே டீட்டெயிலாக இருந்திருக்கும். A4 சைஸ் பேப்பர், பிளைன் பேப்பரில் எக்ஸாம் எழுதணும், எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா. நான் லாஸ்ட் செஷன் ஒரே ஒரு ரெக்வஸ்ட் தான் சொன்னேன். என்னன்னா உண்மையாக எழுதுங்க அப்படிங்கிறது மட்டும்தான் நான் சொன்ன ஒரே ரெக்வஸ்ட். அதே தான் உங்களுக்கும் சொல்ல போகிறேன். உண்மையாக எழுதுங்க. சரியா? சரி, ஓகே. மற்றபடி வேற ஒன்றும் இல்லை. ஸோ டைம் இருக்கு, நல்லா படிங்க. இன்னைக்கு வந்து நம்ம செக்ஷன் 16ல இருந்து பார்க்க போறோம் இல்லையா? செக்ஷன் 16 என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸ்க்ளூஷன் இன் ஃபேவர் ஆஃப் ரிவர்ஷனர் ஆஃப் சர்வியன்ட் ஹெரிட்டேஜ். எக்ஸ்க்ளூஷன் இன் ஃபேவர் ஆஃப் ரிவர்ஷனர் ஆஃப் சர்வியன்ட் ஹெரிட்டேஜ். இந்த ரிவர்ஷனர்னா யாரு அப்படிங்கிறது ஒரு கேள்வி வரும் இல்லையா? ரிவர்ஷனர் இந்த வார்த்தையை நம்ம எங்கேயா கேள்விப்பட்டிருக்கோமா? கேள்விப்பட்டிருப்போம். ஃபேமிலி லா 2ல கேள்விப்பட்டிருப்போம். REV ரிவர்ஷனர், REVERSIONER ரிவர்ஷனர். ரிவர்ஷனருங்கிறவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, ஏன்ஷியன்ட் டைம்ல ஒரு பிராக்டிஸ் இருந்துச்சு. அதாவது உமன் வாஸ் நாட் பெஸ்டோட் வித் அப்சல்யூட் ரைட் இன் ப்ராப்பர்ட்டி. அப்போ அந்த உமனுக்கு என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, சே ஃபார் எக்ஸாம்பிள் எ ஹஸ்பண்ட் டைஸ், த ப்ராப்பர்ட்டி மே பி டிவால்வ் டு உமன், பட் ஷீ cannot inherit, she cannot make a transfer or alienation with regard to that property. She can only enjoy till her lifetime. அப்போ after the lifetime of that widow to whom that property is going to devolve, அவங்களுக்கு பேர் தான் ரிவர்ஷனர் அப்படின்னு பேரு. சரியா? அது முதல்ல நீங்க தெரிஞ்சுக்கணும். அந்த ரிவர்ஷனர்ங்கிற கான்செப்ட் இப்போ கிடையாது. as you all know, now as per prevailing laws of succession, woman has equal rights like man. So they also is entitled to inherit property absolutely. சரியா? சரி, ரிவர்ஷனர்னா என்னன்னு பார்த்துட்டோம் இல்லையா? ஸோ இப்போ இந்த செக்ஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, செக்ஷன் 16 எக்ஸ்க்ளூஷன் இன் ஃபேவர் ஆஃப் ரிவர்ஷனர் ஆஃப் சர்வியன்ட் ஹெரிட்டேஜ். சர்வியன்ட் ஹெரிட்டேஜ்ங்கிறது பை திஸ் டைம் யூ வுட் பி நோயிங். அதாவது எந்த ப்ராப்பர்ட்டியில லயபிலிட்டி ஆஃப் ஈஸ்மெண்ட்டை இம்போஸ் பண்ணியிருக்கோமோ அந்த ப்ராப்பர்ட்டிங்கிறது ஹெரிட்டேஜ். அதுக்கு பேர் தான் சர்வியன்ட் ஹெரிட்டேஜ் அப்படின்னு பேர். சரியா? ஸோ நவ் ஐ வில் டேக் செக்ஷன் 16. Section 16. Exclusion in favor of reversioner of servient heritage. Provided that when any land upon, over or from which any easement has been enjoyed. ஒரு லேட் கமர். சரி, மறுபடியும் படிக்கிறேன், கவனிங்க. செக்ஷன் 16 கொஞ்சம் சீக்கிரமா டைமுக்கு ஜாயின் பண்ண ட்ரை பண்ணுங்க. செக்ஷன் 16 எக்ஸ்க்ளூஷன் இன் ஃபேவர் ஆஃப் ரிவர்ஷனர் ஆஃப் சர்வியன்ட் ஹெரிட்டேஜ். provided that
when any land upon, over, or from which any easement has been enjoyed or derived has been held under or by virtue of any interest for life or any term of years exceeding 3 years from the granting thereof, the time of the enjoyment of such easement during the continuance of such interest or term shall be excluded in the computation of the said last mentioned period of 20 years in case the claim is within 3 years next after the determination of such interest or term resisted by the person entitled. There is no proviso as to minority, idiocy, lunacy or other disability on such determination to the said land. அதாவது ஃபர்ஸ்ட் இந்த செக்ஷன் 16 to 19 இட்ஸ் ஆல் ஃபாலோஸ் செக்ஷன் 15. ஸோ செக்ஷன் 15ல ஈஸ்மெண்ட் பை பிரிஸ்கிரிப்ஷன் அப்படிங்கிற ஒரு விஷயம் தெரிஞ்சாதான் இந்த விஷயங்களை நெக்ஸ்ட் ப்ரிவைடிங் செக்ஷன்ஸை பார்க்க முடியும். ஸோ ஈஸ்மெண்ட் பை பிரிஸ்கிரிப்ஷன் ரைட் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பிரைவேட் லேண்ட் அதுல ஒரு ஈஸ்மெண்ட்டை ஃபார் 20 uninterrupted years if a person is enjoying an easementary right for 20 uninterrupted years, then such right of easement would become absolute right. So nothing can take away such right. அந்த ரைட்டுக்கு பேர் தான் easementary right by prescription அப்படின்னு பேரு. சரியா? அது ஒரு கவர்மெண்ட் ப்ராப்பர்ட்டியா இருந்து அதுல அந்த ஈஸ்மெண்ட்டை என்ஜாய் பண்றதா இருந்தா instead of 20 years 30 years should be substituted. ஸோ அப்போ செக்ஷன் 15ல 3 வகையான ஈஸ்மெண்ட்டை பத்தி சொல்லியிருப்பாங்க. ரைட் டு லைட், ரைட் டு ஏர், ரைட் டு வே ஆர் எனி அதர் என்ஜாய்மெண்ட் if it has been continuously, that is without any interruption, if it is enjoyed for 20 years, then a person is entitled for absolute right of easement. அதுதான் வந்து செக்ஷன் 15ல ரைட் ஆஃப் பிரிஸ்கிரிப்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பிரிஸ்கிரிப்ஷனுங்கிறது நீங்க லிமிடேஷன் ஆக்ட்ல பார்ப்பீங்க. இட் இஸ் ஆல்சோ அப்ளிகபிள் ஃபார் எனி கிளைம் ஓவர் டைட்டில் ஆஃப் த ப்ராப்பர்ட்டி, நாட் ஒன்லி ரெஸ்ட்ரிக்டட் ஒன்லி டு ஈஸ்மெண்ட் பட் இட் இஸ் ஆல்சோ அப்ளிகபிள் டு எனி கிளைம் ஓவர் த ப்ராப்பர்ட்டி. ஒரு நபர் 20 வருஷமா தொடர்ந்து ஒரு சொத்தை அனுபவிச்சுக்கிட்டு வராரு, அதுக்கு வந்து யாரும் எந்த ஒரு இன்டரப்ஷனும் பண்ணல, யாரும் ஒரு கிளைமும் பண்ணல அப்படின்னா, he can initiate a suit before the concerned civil court to declare himself as a title owner by virtue of prescription. சரியா? prescriptive declaration suit அப்படின்னு சொல்லுவோம். எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது ஒரு தனியார் சொத்தாக இருந்தால் 20 வருஷத்துக்கு தொடர்ச்சியாக இருந்தால் அவர் அதற்காக நீதிமன்றத்தை நாடலாம். அதே ஒரு அரசாங்க சொத்தாக இருந்தால் 30 வருஷம் கழிச்சு 30 வருஷம் தொடர்ந்து எந்த ஒரு இன்டரப்ஷனும் இல்லாம அந்த ப்ராப்பர்ட்டி அவர் என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருந்தா, then he can initiate a suit of prescription to declare himself as a owner or claimant of that particular property. சரியா? ஸோ இப்போ அந்த செக்ஷன் 16 என்ன சொல்லுதுன்னா, அந்த 20 இயர்ஸ் கால்குலேட் பண்றதுக்கு இல்ல அந்த 30 இயர்ஸ் கால்குலேட் பண்றதுக்கு ஒரு பீரியடை எக்ஸ்க்ளூட் பண்ணணும் அப்படின்னு சொல்லுது. அந்த எக்ஸ்க்ளூடிங் பீரியட் என்னன்னு பாத்தீங்கன்னா, if that period is more than 3 years, provided first condition it should be for more than 3 years. அந்த more than 3 years ஒருத்தர் வச்சிருக்காங்க, அந்த நபருக்கு ஒரு அப்சல்யூட் ரைட் இல்ல, they are having only limited right. That is, it may be like life interest in a case of reversioner or like a more than 3 years exceed ஆகக்கூடிய ஒரு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ்ல ஒருத்தர் அந்த ப்ராப்பர்ட்டி என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா, அவருக்கு அடுத்து வரக்கூடிய நபர், புரியுதா உங்களுக்கு? அவருக்கு அடுத்து வரக்கூடிய நபர், இனிஷியலா ஒருத்தருக்கு லைஃப் இன்ட்ரெஸ்ட் கொடுத்துருப்போம், இல்ல மோர் தென் 3 இயர்ஸ் என்ஜாய் பண்ணக்கூடிய ஒரு ரைட் கொடுத்துருப்போம். அவருக்கு அடுத்து அந்த ரைட் அப்சல்யூட்டா எனக்கு வேணும்னு சொல்லி ஒருத்தர் கோர்ட்டை அப்ரோச் பண்றாரு இல்லையா, அந்த நபருக்கு சில சில ப்ரிவிலேஜஸ் ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. அதுல ஒன் ஆஃப் த ப்ரிவிலேஜ் தான் செக்ஷன் 16. ஸோ தட் பர்சன் ஹூ இஸ் கிளைமிங் by way of prescription as an absolute right, he can exclude the term enjoyed by the reversioner in enjoying the easement. அந்த டேர்மை எக்ஸ்க்ளூட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா ஒருத்தர் அந்த லிமிடெட் பீரியட் இருந்தார் இல்லையா, அந்த பீரியடை எக்ஸ்க்ளூட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்றது தான் செக்ஷன் 16. இதுக்கு ஒரு இல்லஸ்ட்ரேஷன் கொடுத்துருப்பாங்க. இந்த இல்லஸ்ட்ரேஷன் நான் இப்போ எக்ஸ்பிளைன் பண்றேன். இது பார்த்தா உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் பெட்டரா புரியும். சே ஃபார் எக்ஸாம்பிள், இல்லஸ்ட்ரேஷன் கவனிங்க. A sues for declaration that he is entitled to right of way over B's land. So first ஏங்கிறவர் என்ன ஃபைல் பண்றாருன்னா, against B he is filing a suit with regard to declaration for right to path. ஏங்கிறவர் Bங்கிற நிலத்துல எனக்கு பாதைக்கான பிரிஸ்கிரிப்ஷன் ரைட் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சூட்டை ஃபைல் பண்றாரு. சரியா?
A proves that he has enjoyed the right for 25 years. சரியா? Second point. First point என்ன? A B க்கு against a case file பண்றாரு. Second point, A is also proving that he is having enjoyment for more than 20 years. As per section 15, 20 years is mandatory. அவர் என்ன ப்ரூவ் பண்ணிட்டாரு? 25 இயர்ஸா நான் uninterrupted பொசிஷன்ல இருக்கிறேங்கிறத ப்ரூவ் பண்ணிட்டாரு A. சரியா? நெக்ஸ்ட். But B shows that during 10 of these years, that is out of 25 years, which A is claiming that he is enjoying the property in an uninterrupted manner அப்படின்னு அவர் ப்ரூவ் பண்ணக்கூடிய அந்த 25 வருடங்கள்ல, but B shows that during 10 of these years C had a life interest in the land that so the but B shows that during 10 of these years C had a life interest in the land that on C's death B became entitled to the land, and that within 2 years after C's death he contested C's death the land he contested A's claim to the right. The suit must be dismissed as A with reference to the provisions of this section as only proved enjoyment for 15 years. So இப்போ இந்த பியோட கிளைம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 25 இயர்ஸ் இவர் என்ஜாய் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்ற பீரியட்ல எக்ஸ்க்ளூஷன் பீரியடும் இன்க்ளூட் ஆயிருக்கு. ஆஸ் பர் செக்ஷன் 16 we have to exclude two kinds of thing, a period which the life interest person enjoying the property or in case where a person is enjoying for limited condition period. அந்த ரெண்டுத்தையும் என்ன பண்ணணும்? எக்ஸ்க்ளூட் பண்ணணும்னு போட்டிருக்கு. ஸோ அதன் அடிப்படையில இவர் 25 வருஷம் சொல்லிட்டு இருக்குங்கிறதுல இவருக்கு எப்போ ரைட் வருது? ஒன்லி லாஸ்ட் 10 இயர்ஸா தான் இவருக்கு அந்த ரைட் வருது. அதற்கு முன்னாடி இந்த ப்ராப்பர்ட்டியை இவர் என்ஜாய் பண்ணல, வேற ஒருத்தங்க என்ஜாய் பண்ணிருக்காங்க. அதனால அந்த பீரியடை ரைட் டு பிரிஸ்கிரிப்ஷன்ல ஆட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்றாரு. இது வேலிட் கிளைம் தானே? பிகாஸ் ரைட் டு பிரிஸ்கிரிப்ஷன் அப்படிங்கிற ஒரு விஷயம் வரணும் அப்படின்னா என்ன இருக்கணும்? 20 இயர்ஸ் ஆஃப் கண்டினியூஸ் இது இருக்கணும். அதுல அந்த 20 இயர்ஸும் யாரால அந்த ப்ராப்பர்ட்டி வச்சிருக்க கூடாது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இட் ஷுட் நாட் பி பை அ பர்சன் ஹேவிங் லைஃப் இன்ட்ரெஸ்ட். ஏன்னா நம்ம பிரிஸ்கிரிப்ஷன்ங்கிறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, எனக்கு அப்சல்யூட் ரைட் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கோர்ட் என்ன பண்றோம்? டிக்ளரேஷன் கேட்டு ஃபைல் பண்றோம். அப்சல்யூட் ரைட் அப்படின்னா முழுமையாக எனக்கு இதுல ஒரு உரிமை இருக்கு. எதன் அடிப்படையில் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சின்ஸ் ஐ ஹவ் பீன் என்ஜாயிங் திஸ் பர்டிகுலர் ரைட் ஃபார் லாங்கர் பீரியட் ஆஃப் டைம், தட் இஸ் ஃபார் மோர் தென் 20 இயர்ஸ் வித்தவுட் எனி இன்டரப்ஷன் அப்படிங்கிற கிரவுண்ட்ல கிளைம் பண்ணும்போது இந்த மாதிரியான விஷயங்கள் would not be apply அப்படிங்கிறார். சரியா? தென் செக்ஷன் 17 செக்ஷன் 17 ரைட்ஸ் which cannot be acquired by prescription. ரைட்ஸ் which cannot be acquired by prescription. இப்போ உங்களுக்கு பிரிஸ்கிரிப்ஷன்னா என்னங்கிறது தெரிஞ்சிருக்கு இல்லையா? இப்போ எந்தெந்த ரைட்ஸ்லாம் பிரிஸ்கிரிப்ஷன் மூலியமா என்ஜாய் பண்ண முடியாது, சாரி அக்வயர் பண்ண முடியாது அப்படிங்கிறத பார்க்க போறோம். 17ல டோட்டலி தேர் ஆர் 4 கிளாஸஸ் A to D. 4 வகையான ரைட்டை யூ cannot acquire by prescription அப்படின்னு சொல்றாங்க. அது என்னன்னு பார்ப்போம். easements acquired under section 15 are said to be acquired by prescription. சரியா? and are called prescriptive rights. None of the following rights can be so acquired. So first prescription right na என்னன்னு சொல்லிட்டாங்க. None of the following rights can be so acquired. Class A, a right which would tend to the total destruction of the subject of the right or the property on which if the acquisition were made liability would be imposed. Class A, மறுபடியும் படிக்கிறேன் கவனிங்க. A right which would tend to the total destruction of the subject of the right or the property on which if the acquisition were made liability would be imposed. Class B, a right to free passage of light or air to an open space of ground. Class C, a right to surface water not flowing in the stream or not permanently collected in a pool, tank or otherwise. A right to underground water not passing in a defined channel. சிம்பிளா இந்த 4 விஷயத்தையும் சிம்பிளா சொல்றதா இருந்தா, கிளாஸ் ஏ என்ன சொல்றாங்கன்னா, you cannot claim easement by prescription provided that if such claim if allowed would result in destruction of property. சப்ஜெக்ட் மேட்டரே பாதிப்புக்கு உண்டாகும் அப்படின்னு சொன்னால் அந்த மாதிரி விஷயங்களை அனுமதிக்க முடியாது. சே ஃபார் எக்ஸாம்பிள் கிளாஸ் ஏ என்ன சொல்லுதுன்னா, சர்வியன்ட் ஹெரிட்டேஜ்ல தான் ஈஸ்மெண்ட்ரி ரைட் இருக்கும். அந்த ஈஸ்மெண்ட்ரி ரைட்டை நீங்க என்ஜாய் பண்ணா இட் would amounts to destruction of that particular property. சர்வியன்ட் ஹெரிட்டேஜ் என்ன ஆயிடும்? கொலாப்ஸ் ஆயிடும். ஆர் இட் would be not possible for it to exist அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷன் வந்துச்சுன்னா that cannot be allowed. That is class A. Then class B, class C and class D are speaking about rights which are not specific or rights which are not
டிஸ்கிரைப் ஆஸ் இட் இஸ், அதை வந்து ஒரு குறிப்பிட்டு சொல்ல முடியாது, அதை இப்படிதான் இருக்குங்கிற சொல்ல முடியாது. அப்போ அந்த மாதிரி ஒரு ரைட்டை நீங்க பிரிஸ்கிரிப்ஷன் மூலியமா அக்வயர் பண்ண முடியாது. கிளாஸ் பி வித் ரிகார்ட் டு தட், கிளாஸ் பி இஸ் வித் ரிகார்ட் டு a right to free passage of light or air to an open space of ground. அதாவது அந்த ஓப்பன் ஸ்பேஸ் ஆஃப் கிரவுண்ட் அப்படிங்கிறது தான் டாமினன்ட் ஹெரிட்டேஜ். ஸோ இப்போ இந்த டாமினன்ட் ஹெரிட்டேஜுக்காக நீங்க என்ன கிளைம் பண்றீங்க? a right to free passage of light or air. ஒரு சர்வியன்ட் ஹெரிட்டேஜ்ல இருந்து எனக்கு என்ன வரணும்? லைட்டும் இல்ல காத்தும் வரணும், வென்டிலேஷன் ஆர் ப்ராப்பர் லைட்டிங் ஷுட் பி தேர் அப்படின்னு சொல்றீங்க. பட் வித் ரிகார்ட் டு ஃப்ரீ கிரவுண்ட், ஹவ் யூ கேன் கிளைம்? எனக்கு எந்த இடத்துல இருந்து இந்த காற்று வரணும், இல்ல எந்த இடத்துல இருந்து எனக்கு இந்த வெளிச்சம் வரணுங்கிறத சொல்ல முடியாது. அதே இப்போ ஒரு டாமினன்ட் ஹெரிட்டேஜ் ஒரு பில்டிங்கா இருந்துச்சு அப்படின்னா நீங்க சொல்லலாம், எனக்கு இது வழியாக இந்த ஜன்னல் வழியாக காற்று வருது அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கிளைம் பண்ணலாம். இதை நான் ரொம்ப வருஷமா மோர் தென் 20 years ஆஃப் அன்இன்டரப்டட் பீரியட் ஐ என்ஜாய்ட் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கிளைம் பண்ண முடியும். பட் வித் ரிகார்ட் டு ஓப்பன் ஸ்பேஸ் ஆஃப் கிரவுண்ட், அதுதான் கிளாஸ் பி. கிளாஸ் பி மறுபடியும் சொல்றேன், கவனிங்க. a right to the free passage of light or air to an open space of ground. அதாவது சர்வியன்ட் ஹெரிட்டேஜ், சர்வியன்ட் ஹெரிட்டேஜ் சர்வியன்ட் ஹெரிட்டேஜ்ல இருந்து வரக்கூடிய லைட்டையோ ஏரையோ டாமினன்ட் ஹெரிட்டேஜ், if the dominant heritage is the open space of ground, then you cannot claim such right by prescription, because it is not possible to ascertain in which way or how you are going to or how you are entitled to enjoy free light or air. So that is not possible. So class B வந்து with regard to right to free passage of light or air. Class C is with regard to a right to surface water not flowing in stream. A right to surface water not flowing in stream and not permanently collected in a pool, tank or otherwise. அதாவது ஒரு நீருடைய பாதை இருக்கு. இப்போ நம்ம ஹில்ஸ்ல எல்லாம் பார்த்திருப்போம், தண்ணி வந்து என்ன பண்ணும்னா திடீர்னு ஒரு பாறை வழியா வரும், மழை அதிகமா பெய்யும் போது இல்ல சில சூழ்நிலைகள்ல வரும். பட் ஆனா நம்மளால அதை என்ன பண்ண முடியாது, we cannot determine to what extent or in which particular place this easementary right can be enjoyed. நான் எந்த இடத்துல அந்த தண்ணியை கலெக்ட் பண்ண போறேன், இல்ல எந்த இடத்துல இருந்து எனக்கு அந்த நீர் வருதுங்கிறத சொல்ல முடியாது. பட் ஆனா ஏதோ ஒரு குறிப்பிட்ட காலத்துல ஒரு சர்வியன்ட் ஹெரிட்டேஜ்ல நமக்கு இந்த ரைட் இருக்கும். பட் ஆனா அதை என்ன பண்ண முடியாது, டிட்டர்மைன் பண்ண முடியாது. அப்போ அந்த மாதிரியான விஷயங்களை என்ன யூ cannot acquire by way of prescription under section 15. மறுபடியும் சொல்றேன், கிளாஸ் சி, a right to surface water not flowing in stream. அதாவது அதற்கு என்று ஒரு நிரந்தர பாதை கிடையாது, and not permanently collected in a pool, tank or otherwise. அப்போ it is as I said with regard to class B, class C and class D, prescription by easementary right ஒருத்தங்க ஒரு absolute right ன்னு claim பண்ணும்போது that should be certain or that should be determinable. But with regard to classes under B, C and D, it is uncertain and it cannot be determined. அப்போ அந்த மாதிரியான ஒரு விஷயங்களை prescription right நீங்க claim பண்ண முடியாது. Then last class D, a right to underground water not passing in a defined channel. A right to underground water not passing in a defined channel. இப்போ நம்ம வீடுகள்ல பார்ப்போம், ஒரு வீட்டுல தண்ணி நிலத்தடி நீர் இருக்கும், இன்னொரு வீட்டுல நிலத்தடி நீர் இருக்காது. அப்போ பக்கத்துல இருக்கிறவர் வீட்டுல நிலத்தடி நீர் இருக்கு அப்படிங்கிறதுனால நம்ம அதை என்ன பண்ண முடியாது, கிளைம் பண்ண முடியாது. பிகாஸ் இட் இஸ் ஆல்சோ unable to determine or it is not a certain அப்படிங்கிற விஷயத்தினால பண்ண முடியாது. a right to underground water not passing in a defined channel. ஸோ இதுதான் வந்து ரைட்ஸ் which cannot be acquired by prescription. ஸோ இது நீங்க ஞாபகம் வச்சுக்கணும், எப்பயுமே 4 வகையான ரைட்டை prescription மூலியமா you cannot claim it as an absolute right even though you enjoyed such right for 20 years or without interruption. Immaterial of you enjoying a particular right for 20 years without interruption, these rights cannot be acquired by prescription. ஸோ அப்ப இதற்காக நீங்கள் நீதிமன்றத்தை அணுக முடியாது. அது எதெல்லாம் அப்படிங்கிறத இப்ப நம்ம பார்த்தோம். ஃபர்ஸ்ட் வந்து வேர் if such right is allowed, then it would amount to destruction of the property in which a liability is imposed. Servient heritage இல்லாமல் போய்விடும் அப்படின்னா அந்த மாதிரியான ப்ராப்பர்ட்டில you cannot acquire easementary right by prescription. அதுக்கடுத்து class B, class C and class D are with regard to uncertain or unable to determine அப்படிங்கிற மாதிரியான ரைட்ஸ். அதுல ஃபர்ஸ்ட் என்ன பார்த்தோம், கிளாஸ் B ல free passage of light or air
to an open space of ground. அந்த வார்த்தை தான் ரொம்ப முக்கியம். To an open space of ground. So if you are having a dominant heritage and that dominant heritage is an open ground, then you cannot claim absolute right with regard to free light or air as to the surface of that open ground. சரியா? அடுத்து C and D is with regard to water. C is with regard to surface water not flowing in proper stream, and D is with regard to underground water. So அந்த இரண்டு விஷயங்களுமே என்ன பண்ண முடியாது, நம்மளால குறிப்பிட்டு சொல்ல முடியாது. We cannot certainly say this is the right which I enjoyed in this particular way அப்படிங்கறத நம்மளால என்ன பண்ண முடியாது, சொல்ல முடியாது. அப்படிப்பட்ட விஷயங்களை ஒரு அசைக்க முடியாத ஒரு பிரிஸ்கிரிப்ஷனரி ரைட்டா உங்களால அக்வயர் பண்ண முடியாது. தட் இஸ் வாட் செக்ஷன் 17. சரியா? நவ் வில் மூவ் ஆன் டு செக்ஷன் 18. இந்த இன்னும் 2 செக்ஷன் எடுத்தா இந்த சாப்டர் முடிஞ்சிடும். அதுக்கு அடுத்து கிளாஸ்ல 3rd சாப்டர் பார்க்கலாம். சரியா? செக்ஷன் 18 கஸ்டமரி ஈஸ்மெண்ட். ஸோ எந்த ஒரு செக்ஷன் போறதா இருந்தாலும் ஃபர்ஸ்ட் அதோட ஹெட்டிங்கை நம்ம பார்ப்போம். கஸ்டமரி ஈஸ்மெண்ட். ஈஸ்மெண்ட்னா என்னங்கிறது இந்நேரத்துக்கு உங்களுக்கு தெரியும். ஆஸ் பர் செக்ஷன் 4ல பார்த்தாச்சு. ஒரு ஒருவருடைய இடத்தை அனுபவிப்பதற்கு இன்னொருவருடைய இடத்துல ஒரு செயலை செய்வதற்கோ இல்ல செய்யாமல் இருப்பதற்கோ இருக்கக்கூடிய அந்த உரிமையின் பெயர் தான் ஈஸ்மெண்ட். இல்லையா? பர்சன் இஸ் அலௌட் வித் ரிகார்ட் டு பெனிஃபிஷியல் என்ஜாய்மெண்ட் ஆஃப் ஹிஸ் லேண்ட் த right with regard to another person's land to do or not to do some act amounts to easement அப்படின்னு சொல்றோம். இல்லையா? சரி, கஸ்டம்னா என்ன? கஸ்டம்ங்கிறதுக்கு ப்ராப்பர் டெஃபினிஷன் ஏதாவது இருக்கா அப்படின்னு பாத்தீங்கன்னா, கல் தோன்றி மண் தோன்றா காலத்துல இருந்து இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. தட் இஸ் இட் ஷுட் பி ஆன்டிக்வேட். ரொம்ப பழங்காலம் முதற்கொண்டு இருக்கணும். அதோட ஆரிஜின் வந்து ட்ரேஸ் பண்ண முடியாததா இருக்கணும். அதே மாதிரி அது வந்து ஒரு நபர் மட்டும் ஃபாலோ பண்றதா இருக்கக்கூடாது. ஒரு என்டையர் குரூப் ஆஃப் பீப்புள் ஆர் என்டையர் வில்லேஜ் ஆர் என்டையர் டிஸ்ட்ரிக்ட், அந்த மாதிரி ஒரு லார்ஜ் நம்பர்ல இல்ல அட்லீஸ்ட் தட் என்டையர் ஃபேமிலி மெம்பர்ஸ் ஆஃப் தட் பர்டிகுலர் பர்சன் ஷுட் ஃபாலோ. இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் சொல்லிடுவோம். இல்லையா? ஸோ இப்போ அந்த செக்ஷன் 18 ஸ்பீக்ஸ் அபவுட் கஸ்டமரி ஈஸ்மெண்ட். அதே மாதிரி அந்த கஸ்டம் பப்ளிக் பாலிசிக்கு அகேன்ஸ்டா இருக்கக்கூடாது, இம்மாரலா இருக்கக்கூடாது. இந்த மாதிரி நம்ம பல விஷயங்கள் நம்ம ஏற்கனவே கேள்விப்பட்டிருப்போம். அதே தான் இப்போ இதுல என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்ப்போம். செக்ஷன் 18 கஸ்டமரி ஈஸ்மெண்ட். An easement may be acquired in virtue of a local custom. Such easements are called customary easements. Easement can be, இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது என்னது, அக்வசிஷன் ஆஃப் ஈஸ்மெண்ட். செக்ஷன் 15ல அக்வசிஷன் பை பிரிஸ்கிரிப்ஷன் பார்த்தோம். அதுக்கு அடுத்து செக்ஷன் 16 and 17 பார்த்தோம். இப்போ செக்ஷன் 18 வந்து இன் வெதர் an easement can be acquired by local custom அப்படின்னு பார்க்கும்போது the law says yes, even the easement can be acquired in virtue of a local custom அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு வந்து இல்லஸ்ட்ரேஷன் கொடுத்துருக்காங்க. அதுல ஒரு இல்லஸ்ட்ரேஷன் பார்த்தா நமக்கு கொஞ்சம் பெட்டரா புரியும். அது என்ன இல்லஸ்ட்ரேஷன் பார்ப்போம். இல்லஸ்ட்ரேஷன் A, by the custom of a certain village every cultivator of the village land by the custom of a certain village every cultivator of the village land is entitled as such to graze his cattle on the common pasture. A, having become the tenant of a plot of uncultivated land in the village, breaks up and cultivates that plot. He thereby acquires an easement to graze his cattle in accordance with the custom. அதாவது ஒரு கிராமத்துல விவசாயம் செய்து கொண்டிருக்கக்கூடிய எல்லா நபர்களுக்கும் காலங்காலமா என்ன ஒரு உரிமை இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவர்கள் வளர்க்கக்கூடிய அந்த கால்நடைகளை ஒரு குறிப்பிட்ட இடத்துல மேய்ச்சலுக்கு விடுறதுக்கு என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு உரிமை இருக்கு. அந்த உரிமையின் அடிப்படையில எவர் ஒருவர் புதிதாக அந்த கிராமத்தில் குத்தகைக்கு இடத்தை எடுத்து விவசாயம் பண்றாரோ அவருக்கும் அந்த உரிமை என்ன ஆயிருது, வந்து விடுகிறது. பிகாஸ் it is a custom. Whoever is allowed to cultivate in the particular village, then all those cultivators are given a right to graze their cattle in a particular land of village. அப்போ அவருக்கும் என்ன உரிமை வந்துருது, அந்த உரிமை வந்துருது அப்படிங்கிறது தான் illustration A. By the custom of a certain village every cultivator of a village land is entitled as such to graze his cattle on the common pasture. எல்லாரும் பொதுவாக பயன்படுத்தக்கூடிய ஒரு பாதையில் முளைத்திருக்கக்கூடிய புல் பூண்டுகளை உண்பதற்கு அவருடைய கால்நடைகளுக்கு என்ன இருக்கு, ஒரு ரைட் இருந்துட்டு வருது. அப்படிங்கிற போது
புதுசா ஒருத்தர் வரன்னா அவருக்கும் அந்த ரைட் என்ன ஆயிடும் கிடைக்கும். பிகாஸ் பை வர்ச்சி ஆஃப் லோக்கல் கஸ்டம் தட் ஈஸ்மெண்ட் would be carried forward to all those individuals who are having similar rights. அதுதான் செக்ஷன் 18 customary easement. அப்போ by virtue of local custom also a person may be entitled for easement. புரியுதா உங்களுக்கு? This is what section 18. Then we'll move on to running out of time அப்படின்னு சொல்றாங்க. section 19. சரியா? section 19 என்னன்னு பார்ப்போம். லாஸ்ட் செக்ஷன் இன் திஸ் சாப்டர். அப்போ என்னவா இருக்கும்? சிம்பிள் டிரான்ஸ்ஃபர் ஆஃப் ஈஸ்மெண்டா இருக்கும். ஏன்னா இந்த சாப்டர் வந்து எதை பத்தி பார்த்துட்டு இருக்கோம்? 3 விஷயங்களை பத்தி பார்த்துட்டு இருக்கோம். இம்போசிஷன், அக்வசிஷன் அண்ட் டிரான்ஸ்ஃபர் ஆஃப் ஈஸ்மெண்ட், சாப்டர் 2. ஸோ இது வரைக்கும் நம்ம என்னெல்லாம் பார்த்துருக்கோம் அப்படின்னா, இம்போசிஷன் ஆஃப் ஈஸ்மெண்ட், எந்த ப்ராப்பர்ட்டில இம்போஸ் பண்ண முடியும் ஈஸ்மெண்ட்டை, எந்த அளவுக்கு பண்ண முடியுங்கிறத ஸ்டார்டிங் செக்ஷன்ஸ்ல பார்த்தோம். அப்புறம் எப்படியெல்லாம் ஈஸ்மெண்ட்டை அக்வயர் பண்ணலாங்கிறத இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கோம். தென் லாஸ்ட் செக்ஷன் அண்டர் திஸ் சாப்டர் will be discussing about transfer of easement. சரியா? section 19, transfer of dominant heritage passes easement. transfer of dominant heritage passes easement, இதுதான் இதுக்கான ஹெட்டிங். அப்போ இதுல இருந்து என்ன தெரியுது? ஒரு டாமினன்ட் ஹெரிட்டேஜை ஒருவர் இன்னொருத்தருக்கு ஏதோ ஒரு வகையில எழுதி வைக்கிறார். ஒரு உயிலாகவோ இல்ல செட்டில்மெண்ட் ஆகவோ இல்ல ஒரு சேல் ஆகவோ ஏதோ ஒரு வகையில he is transferring a dominant heritage. Who is transferring? The dominant owner of that particular land is transferring that dominant heritage. Then அப்படின்னா அந்த டிரான்ஸ்ஃபர் மூலியமா எதுவும் டிரான்ஸ்ஃபர் ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த அட்ஜசன்ட் லேண்ட்ல இருக்கக்கூடிய அந்த ஈஸ்மெண்ட்ரி ரைட்டும் சேர்ந்தே டிரான்ஸ்ஃபர் ஆகும் அப்படின்னு சொல்றதுதான் இந்த செக்ஷன். சரி, உள்ள என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்ப்போம். ஓகே, செக்ஷன் 19, டிரான்ஸ்ஃபர் ஆஃப் டாமினன்ட் ஹெரிட்டேஜ் பாசஸ் ஈஸ்மெண்ட். Transfer of dominant heritage passes easement, where the dominant heritage is transferred or devolves by act of parties or by operation of law. Where the dominant heritage is transferred or devolves by act of parties or by operation of the law, the transfer or devolution shall, unless a contrary intention appears, be deemed to pass the easement to the person in whose favor the transfer or devolution takes place. அப்போ இதெல்லாம் நமக்கு ரொம்ப பிராக்டிக்கலா ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு ப்ரொவிஷன். ஸோ சட்டத்துல உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. பட் ஆனா என்ன இருக்கு, அந்த அக்ரிமெண்ட்ல அதை பற்றி குறிப்பிடப்படவில்லை. அக்ரிமெண்ட்ல அதை பற்றி குறிப்பிடப்படவில்லை. Say for example, X is having some land. He is enjoying his easementary right over Y's land. So now X is transferring his land for consideration to another person, say Z. சரியா? Xங்கிற ஒரு நபர் ஒரு சொத்தை வச்சிருக்காரு. அந்த சொத்துல அவர் என்ஜாய் பண்றதுக்காக ஒய் கிட்ட இருக்கக்கூடிய லேண்ட்ல ஏதோ ஒரு ஈஸ்மெண்ட்ரி ரைட்டை என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்காரு. சப்சிக்வெண்ட்லி எக்ஸ் sells that particular land for consideration to some other person, say Z. சரியா? அந்த இசட்டுக்கு அவர் பரிமாற்றம் செய்த அந்த ஆவணத்துல இந்த ஈஸ்மெண்ட்ரி ரைட்டை பத்தி எதுவுமே குறிப்பிடப்படவில்லை. இட் ரிமைன்ஸ் சைலண்ட் ஆஸ் டு த ஈஸ்மெண்ட்ரி ரைட் என்ஜாய்ட் பை த ப்ரீவியஸ் ஓனர், தட் இஸ் ப்ரீவியஸ் செல்லர், ப்ரீவியஸ் வெண்டார். அதை விற்றவர் எந்த வகையில் ஒரு ஈஸ்மெண்ட்ரி ரைட்டை என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருந்தாரு அப்படிங்கிறத தெளிவாக அந்த விற்பனை ஆவணத்தில் குறிப்பிடப்படவில்லை. அப்போ அதனால whether Z's right would be deprived or not அப்படின்னு பாத்தீங்கன்னா no, that is what this section says. section 19 says, இதுல முக்கியமான ஒரு விஷயம் பாருங்க, unless a contrary intention appears, அப்போ they have to specifically mention stating that the subsequent purchaser will not have any such right enjoyed by the transferor. அப்படி ஏதேனும் ஒன்று குறிப்பிடப்பட்டு தெளிவாக சொல்லி இருந்தால் in an express manner expressing a contrary intention, then that subsequent transferor is prevented from enjoying the easement. In all other cases it is deemed, பாருங்க என்ன வார்த்தை யூஸ் பண்ணிருக்காங்கன்னு சொல்லிட்டு, be deemed to pass the easement to the person in whose favor the transfer or devolution takes place. அப்போ நமக்கு ஒரு கேஸ் வருது, அந்த கேஸ்ல இந்த மாதிரி ஒரு சிமிலர் பாயிண்ட் ரைஸ் ஆகுது. என்ன பாயிண்ட்? உங்க கிளைண்ட்டை பொறுத்த வரைக்கும் பல வருஷங்களாக இந்த ப்ராப்பர்ட்டில ஈஸ்மெண்ட்ரி ரைட் இருக்கு. பட் அவருடைய பேரண்ட் அவருடைய டாக்குமெண்ட்டை நீங்க வாங்கி பாக்குறீங்க,
அந்த டாக்குமெண்ட் இஸ் சைலண்ட் வித் ரிகார்ட் டு எனி ஈஸ்மெண்ட்ரி ரைட். ஆனா அதோடைய பேரண்ட் டாக்குமெண்ட்ஸ்லாம் என்ன இருக்கு, ப்ரொவிஷன் இருக்கு. அதே மாதிரி யூ ஹேவ் விட்னஸஸ் அண்ட் அதர் கைண்ட்ஸ் ஆஃப் எவிடன்சஸ் டு ப்ரூவ் யுவர் கிளைம் வித் ரிகார்ட் டு தட் பர்டிகுலர் என்ஜாய்மெண்ட். பட் அன்பார்ச்சுனேட்லி only in your client's document you don't have any provisions about such easementary right. அப்படின்னா you can very well make use of this provision under section 18, which provides that it is deemed that every transfer of dominant heritage also transfer the easement enjoyed by that particular dominant heritage அப்படிங்கிறது section 18. சரியா? So this is what chapter 2 is about: imposition, acquisition and transfer of easement. சரியா? ஸோ நான் இப்போ என்ன பண்ண போறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சாப்டர் 2 அப்படியே ஜஸ்ட் இந்த ஒரு நிமிஷத்துல பார்த்த செக்ஷன் எல்லாத்தையும் ஒரு கிளான்ஸ் இது பண்ண போறேன். சாப்டர் 2 த இம்போசிஷன், அக்வசிஷன் அண்ட் டிரான்ஸ்ஃபர் ஆஃப் ஈஸ்மெண்ட்ஸ் செக்ஷன் 8ல ஆரம்பிச்சு செக்ஷன் 19ல முடியுது. ஃபர்ஸ்ட் எடுத்ததுமே செக்ஷன் 8 ஊமே இம்போஸ் ஈஸ்மெண்ட் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட். அப்போ இதை வந்து எப்படி இதோடலாம் சம்மந்தப்பட்டு படிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, who can give evidence under evidence act, who can enter into a contract under contract act, அந்த மாதிரி நீங்க தொடர்பு படுத்தி படிக்கலாம். ஸோ செக்ஷன் 8 ஸ்பீக்ஸ் அபவுட் who may impose easements. அதுக்கு அடுத்து அதோடைய கண்டினியூவேஷன் செக்ஷன் 9, 10 and 11 அது எல்லாமே வந்து இஃப் ஈஸ்மெண்ட் இஸ் இம்போஸ்ட் பை சர்வியன்ட் ஓனர், அவர் வந்து அதை எப்படி பண்ணணும். அதே மாதிரி லீசர் அண்ட் மார்ட்கேஜரா இருந்தா வெதர் அண்ட் இன் வாட் வே தே கேன் இம்போஸ் ஈஸ்மெண்ட் அப்படிங்கிறத செக்ஷன் 9ல பார்த்துருப்போம். அதாவது லீசர் அண்ட் மார்ட்கேஜர் அந்த பீரியட் இருக்கும்போது தே கேன் இம்போஸ் ஈஸ்மெண்ட். அந்த லீஸ் பீரியட் முடிஞ்சதுக்கு அப்புறமா இல்ல மார்ட்கேஜ் பீரியட் முடிஞ்சதுக்கு அப்புறமா தே கேன் நாட் இம்போஸ் ஈஸ்மெண்ட். அதே மாதிரி எக்ஸ்ட்ரா பர்டன் இம்போஸ் பண்ண முடியாது. அதே மாதிரி லீசி என்ன பண்ண முடியாது, அவருடைய அந்த செக்யூரிட்டியை குறைக்கிற மாதிரி he cannot impose easement. அதே மாதிரி அந்த டாமினன்ட் ஓனருடைய அந்த என்ஜாய்மெண்ட் ரைட்டை குறைக்கிற மாதிரி ஈஸ்மெண்ட்டை இம்போஸ் பண்ண முடியாது. இதெல்லாம் 8, 9, 10 and 11ல பார்த்தோம். அதுக்கு அடுத்து 12ல இருந்து அக்வசிஷன் ஆஃப் ஈஸ்மெண்ட்ஸ். ஃபர்ஸ்ட் 4 செக்ஷன் இஸ் வித் ரிகார்ட் டு இம்போசிஷன் ஆஃப் ஈஸ்மெண்ட்ஸ் 8, 9, 10 and 11. அதுக்கு அடுத்து 12ல இருந்து லாஸ்டா பார்த்தா 18 வரைக்கும் it is with regard to acquisition of easements. So 8 வந்து எப்படி who may impose easement அதே மாதிரி செக்ஷன் 12 who may acquire easement. So who can acquire easement அப்படின்னு பார்த்தீங்கன்னா, any dominant owner or occupier of a particular dominant heritage who is required with regard to beneficial enjoyment of his property he may acquire easement அப்படிங்கிறத செக்ஷன் 12ல பார்த்தோம். அதுக்கு அடுத்த செக்ஷன் 13ல easement of necessity and quasi easement பார்த்தோம். அந்த ஈஸ்மெண்ட் ஆஃப் நெசசிட்டி அண்ட் குவாசி ஈஸ்மெண்ட்ல தான் வந்து கிளாஸ் ஏ பி சி டின்னு ஒன்று பார்த்தோம். ஞாபகம் இருக்கான்னு தெரியல, உங்களுக்கு ஞாபகப்படுத்துறேன், பாருங்க கவனிங்க. அதாவது ஒரு டிரான்ஸ்பரர் 2 ப்ராப்பர்ட்டியில ஒரு ப்ராப்பர்ட்டியை வச்சுக்கிட்டு இன்னொரு ப்ராப்பர்ட்டியை டிரான்ஸ்ஃபர் பண்ணிடுறாரு. அந்த இன்னொரு ப்ராப்பர்ட்டியில ஒரு ஈஸ்மெண்ட்ரி ரைட் இருக்கு அப்படின்னா இந்த டிரான்ஸ்பரர் இஸ் என்டைட்டில்டு ஃபார் சச் என்ஜாய்மெண்ட். அதே வைசி வர்சா, அதாவது இவர்கிட்ட அந்த ஈஸ்மெண்ட்ரி ரைட் இருக்கிற ப்ராப்பர்ட்டி இருக்கு, மற்றொரு ப்ராப்பர்ட்டியை இன்னொருத்தருக்கு டிரான்ஸ்ஃபரிக்கு கொடுத்துட்டாரு அப்படின்னா தட் பர்சன் இஸ் ஆல்சோ ஈக்குவலி ஹேவிங் right to enjoy right to acquire easement with regard to this property அப்படிங்கிறது தான் இம்பார்ட்டன்ட் கிரக்ஸ் ஆஃப் செக்ஷன் 13 easement of necessity and quasi easement. ஸோ இதை வந்து easement of necessityன்னு சொல்லுவோம். இந்த மாதிரி அதே தான் வந்து டிரான்ஸ்ஃபராருக்கும் டிரான்ஸ்ஃபரிக்கும் இருக்கக்கூடிய வைசி வர்சா. அதே மாதிரி உயில் எழுதி வச்சவங்களுக்கு இருக்கக்கூடிய வைசி வர்சா பெக்வத்தர் ஆஃப் த வில் அண்ட் இஸ் லீகல் ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் லெகேட்டிஸ் ஆஃப் த வில் பார்த்தோம். அதுக்கு அடுத்து with regard to apparent and continuous easement என்ன மாதிரியான ரைட்ஸ் இருக்குங்கிறத பார்த்தோம். அடுத்து குவாசி ஈஸ்மெண்ட், தட் இஸ் as if ஈஸ்மெண்ட் as if அப்படிங்கிறத லாஸ்ட் இதில் பார்த்தோம். அதாவது பார்ட்டிஷன் பண்ணக்கூடிய ப்ராப்பர்ட்டியில செக்ஷன் 13 நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கேன். பார்ட்டிஷன் பண்ணக்கூடிய ப்ராப்பர்ட்டியில டிஃப்ரெண்ட் ஷேரர்ஸ் இருக்காங்க. அதுல ஒருத்தருடைய ஷேர்ல அந்த ஈஸ்மெண்ட் ரைட் போயிடுச்சு அப்படின்னா the other persons are entitled to enjoy this easement because it is an easement of necessity அப்படிங்கிறத செக்ஷன் 13ல பார்த்தோம். அதுக்கடுத்து செக்ஷன் 14ல டைரக்ஷன் ஆஃப் வே ஆஃப் நெசசிட்டி எப்படி அதை இது பண்றதுன்னு பார்த்தோம். அப்புறம் இன்னைக்கு நான் சொன்ன விஷயங்கள் செக்ஷன் 15ல இருந்து 18 வரைக்கும் அக்வசிஷன் பை பிரிஸ்கிரிப்ஷன். பிரிஸ்கிரிப்ஷன்னா என்ன, எதெல்லாம் நீங்க அக்வயர் பண்ண முடியும். அதுக்கடுத்து செக்ஷன் 17ல எதெல்லாம் அக்வயர் பண்ண முடியாதுங்கிறதுக்கு 4 விஷயங்கள் பார்த்தோம். தென் 18ல கஸ்டமரி ஈஸ்மெண்ட் பார்த்தோம். அடுத்து லாஸ்ட் இதுல டிரான்ஸ்ஃபர் ஆஃப் ஈஸ்மெண்ட் அப்படிங்கிறத பார்த்தோம். டாமினன்ட் ஹெரிட்டேஜோட அந்த ஈஸ்மெண்ட்ரி ரைட்டும் சேர்ந்தே டிரான்ஸ்ஃபர் ஆகும். ஓகே, so that's all for today's session. So I'm going to end the meeting. Thanks everyone for your patience. Have a
குட் டே.